உங்களுக்கு பலவீனம் இருக்கிறதா? இந்த வேளையிலும் கூட நம்முடைய தலையின் மேலே நம்முடைய கரங்களை வைத்து சுகம் உண்டா இருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி அறிக்கையிடுவோம். ஓ இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே விசுவாச அறிக்கையை நாம் செய்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அவர் தானே நமக்காக தரித்திரரானார். இன்றைக்கு நாம் எல்லா விதத்திலும் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு அவர் எல்லா விதமான பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். இன்றைக்கு நாம் எந்த ஒரு பலவீனமோ சுகவீனமோ இல்லாமல் எல்லாவற்றிலும் பலமுள்ளவர்களாக சுகமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே அது பலனாய் மாறுகிறது. சுகவீனம் இயேசுவின் நாமத்தினாலே அது சுகமாய் மாறுகிறது. எல்லா விதமான சாபமும் நீங்கி போனது இயேசுவின் நாமத்தினாலே. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் அழைக்கப்படுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் கர்த்தர் நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தீர். இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டாய் இருக்கிறது. உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவே உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் அப்பா பலம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் அப்பா இயேசுவா ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறோம். உம்மை துதித்து ஆராதிக்கிறோம் அப்பா. உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். வல்லமையுள்ள தேவனே, தொடர்ந்து உம்முடைய நாமமே மகிமைப்படுவதாக. துதியையும் கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.